ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியல்ல ரம்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எதிரிகள் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவை போடுறதுக்காக ஆள் அனுப்பியிருக்காங்க. ஃபேக்ட்ரியிலே வச்சு ரம்யாவோட கதையை முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக தான் ஆள் அனுப்பியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ரவுடி வேகமாக கத்தியை தூக்கிட்டு ஓடி வரும்போது கார்த்தி அதை பார்த்துருவாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கார்த்தியோட கையில் பயங்கரமாக அடிபட்டுரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த தொழிலாளர்கள் எல்லாருமே அந்த ரவுடியை பிடிச்சிருவாங்க. கார்த்தி கையில் அடிபட்ட உடனே ரம்யா டக்குன்னு கார்த்தியோட கையை பிடிச்சி உனக்கு எதனா ஆயிடுச்சா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. கார்த்தியை வந்துட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி நின்றுட்டு இருப்பாரு. உடனே ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கர்ச்சீஃப் எடுத்து கார்த்திகை அதிகமான ரத்தம் போகும், அதில் வச்சு கட்டிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் இல்லை மேடம், நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே உனக்கு ஒன்றும் இல்லைன்னா ஓகே வேலை பாரு அப்படின்ற சொன்னோன்னே, எனக்கு ஒன்றும் இல்லை மேடம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திகை சொல்லிடுவார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் ரூம் அங்கே போயிடுவாங்க. அவங்களோட கேபினில் உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் நமக்காக இவ்வளோ இறங்கி வேலை செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆரம்பத்தில் இவனை நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் இவன் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எதிர்த்து பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நமக்காக ஒன்று இறங்கி வரான் அப்படின்னு சொல்லி ரம்யா வச்சுட்டு இருப்பாங்க. கார்த்திக் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனோடனே தீபாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. என்னாச்சு கார்த்திக் சார், உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து அதிர்ச்சியோட கேட்பாங்க. நடந்த எல்லாத்தையும் கார்த்திக் சொல்லுவார். அதுக்காக அந்த ஒரு பொம்பளைக்காக, அந்த பொம்பளைக்கு ஊரெல்லாம் எதிரி இருப்பாங்க, அதுக்காக நீங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு எதிர்த்து நின்றுக்கிட்டு இருப்பீங்களா? அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லாத விஷயம். எனக்கு நீங்கள் அந்த பொம்பளைக்கிட்ட இப்படி பேசுறது வைக்கிறது சுத்தமாக பிடிக்கல கார்த்திக் சார் அப்படின்னு சொல்லி தீபா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி என்ன சொல்கிறாருன்னு, என்ன தீபா ரொம்ப சீரியஸ் ஆகுறீங்க, தீபா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பின்னானா கார்த்திக் சார் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி தீபா நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகிக்காதீங்க, ஒன்றும் இங்கே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனையும் கேட்டு பயங்கர ஷாக்கவாரு. அம்மா கார்த்திக், என்னங்க வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, நீங்கள் எதையுமே சொல்லலை, நான் எவ்வளோ சொல்லியும் கேட்கல சார். மீனாட்சி அக்கா கூட சொன்னாங்க, ஐஸ்வர்யா அக்கா எதையுமே கேட்காம இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தீபா சொல்லிட்டு இருப்பாங்க. சரி தீபா நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகிக்காதீங்க, எல்லாமே சீக்கிரமே சரியாயிடும் சொல்லிட்டு இருப்பாங்க. கோவிலில் ஐஸ்வர்யா உட்காந்துட்டு இருப்பாங்க. ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு உன்னை அந்த தீபா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா, அவளை சும்மாவே விடக்கூடாது, அவளை நம்மெல்லாம் சேர்ந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவை ஏற்றி விட்டுட்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்படி செம்ம இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.